ஓகே. ஸோ இந்த நான் 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருக்கும். கண்டென்ட்டே கம்மி தான். ஸோ அதனால ஸ்கீம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். அப்புறம் இவர் இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியை பற்றியும் பார்த்துக்கலாம் கொஞ்சம். அவரோட 125th பர்த்டே அப்படிங்கிறது செலிப்ரேஷன் நடக்குது. ஸோ அதனால அவரோட பர்த்டேவும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா 2030க்குள்ள புதை படிவமற்ற எரிபொருள்ல இருந்து 500 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை அடையிறதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடியது. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபாசில் ஃபியூயல் அல்லாத எரிபொருள்ல இருந்து எடுக்கப்படக்கூடியது. அப்ப இதுக்காக சில இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கறது நம்ம பண்றோம். ஸோ அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஸோ இது வந்து நமக்கு பிஓஇக்யூல மெயின்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 4 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, ஸோ எம்என்ஆர்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இது வருது. அண்ட் இதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியும் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்சிசிஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சைட் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. ஸோ இந்த திட்டத்துல ஏலம், ஊக்கத்தொகை, ஸோ இதெல்லாம் அமலாக்கம் பண்றது மெயினா பார்த்தோம் அப்படின்னா இந்த எஸ்சிசிஐ தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஃபண்ட் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,744 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2019 to 30 வரைக்கும் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2023ல ஆரம்பிச்சது 2029 to 30 அப்படிங்கிறது டார்கெட் இயராக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணும். ஸோ பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி பயன்பாடு, அதுக்கான ஏற்றுமதிக்கான ஒரு குளோபல் ஹப்பா நம்ம இந்தியாவை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதா, உலகளாவிய மையமா மாற்றணும் அப்படிங்கிறது. அண்ட் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ். ஸோ நம்மளோட எரிசக்தி தேவையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண 2047 அப்படிங்கிறது அந்த விக்ஷித் பாரத் டார்கெட்டை இது கூடயும் சேர்த்து நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறத வச்சு செயல்பட்டு இருக்காங்க. அண்ட் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் 2070க்குள்ள நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த இலக்குக்கு பங்களிக்கிற விதமாகவும் இந்த கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இறக்குமதி சார்பு அப்படிங்கிறது குறைக்கப்படுது, இம்போர்ட்டை வந்து சார்ந்து இருக்கக்கூடியது குறைக்கப்படுது. அண்ட் எலக்ட்ரோலைசர் உற்பத்தியை இந்தியாவிலேயே ஊக்குவித்தல். ஓகேவா? ஸோ இந்த உற்பத்தி, இந்த மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரோலைசரோட மேனுஃபேக்சரிங்கை இந்தியாவிலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உற்பத்தி பண்றதுக்கு ஊக்குவிக்கக்கூடியது. அண்ட் கார்பன் வெளியேற்றத்தை வந்து கம்மி பண்றாங்க. ஸோ இது இந்த நெட் ஜீரோ கார்பன் எமிஷன்லேயே நமக்கு வரக்கூடியதுதான். அப்ப இதுல 2030க்குள்ள என்ன டார்கெட் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் கிரீன் ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணணும். சுமார் 125 ஜிகாவாட் புதிய ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து பில் பண்ணணும். ஸோ 8 லட்சம் கோடி முதலீடு பண்ணணும். 6 லட்சம் பேருக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். 1 லட்சம் கோடிக்கு மேல ஃபாசில் ஃபியூயல் இம்போர்ட் பண்றது, இறக்குமதி பண்றதை வந்து கம்மி பண்ணணும். வருஷத்துக்கு 50 MMT கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது இதுல டார்கெட்டா வச்சு செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தான் இந்த சைட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த சைட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன் அப்படிங்கிறது தான் இந்த சைட்டோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது, ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் டிரான்சிஷன். அப்போ இதில் வந்து 2 திட்டம் அப்படிங்கிற 2 சப் பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ என்னெல்லாம் அப்படின்னா கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடெக்ஷன் இன்சென்டிவ், ஸோ கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுறதும் எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங்கும். ஸோ இது ரெண்டும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த சைட் திட்டத்துக்கு கீழே. ஸோ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லப்படக்கூடியது இது ரெண்டும். அண்ட் கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இதுக்கு கீழே தான் வரும், இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்ல வரக்கூடியது. அண்ட் இது ஸ்டார்டிங்ல வந்து பைலட் ப்ராஜெக்ட்ஸா நிறைய பிளேசஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது மாதிரி இருக்கும். அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காகவும் இதுல சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கிரீன் ஹைட்ரஜன் மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, ஊக்குவிக்கிறதுக்காக நமக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மிஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு யூனியன் கேபினெட் எப்போ ஒப்புதல் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 15 டிசம்பர் 2021 வந்து ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி, ஸோ மெய்டி டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. அண்ட் இதோட நோடல் ஏஜென்சியா யார் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், ஸோ டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷனுக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு. நமக்கு டிஜிட்டல் இந்தியா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஜூலை. எஸ், ஜூலை 1 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம கூட பார்த்துருப்போம் 11 இயர்ஸ் அப்படிங்கிறது ஆச்சு இது ஸ்டார்ட் பண்ணி. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ அப்போ இதுக்கு ஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா 76,000 கோடி அப்படிங்கிறது ஃபண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. செமிகான் இந்தியா 2025 செப்டம்பர் 2 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நமக்கு நடந்திருக்கும் 2025ல. ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த செமிகான் இந்தியா அப்படிங்கிறது, செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஆனது. ஸோ செமிகண்டக்டர் அப்படின்னா தமிழ்ல குறைக்கடத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதோட முக்கியமான நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர் ஃபேப் யூனிட்ஸ் அமைக்கிறது. ஸோ ஃபேப் யூனிட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது. ஸோ அந்த அதில் குட்டியாக அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபேக்டரிக்குள்ளேயே அந்த ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளேயே வந்து வந்துடும். ஸோ அதை தான் செமிகண்டக்டர் ஃபேப் யூனிட்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் சிப் டிசைன் ஈகோ சிஸ்டத்தை வந்து மேம்படுத்துறது. ஸோ அந்த சிப் டிசைன்ஸை வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் எஃப்டிஐயை வந்து ஈர்க்கணும், ஃபாரின் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓகேவா, ஃபாரின் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை வந்து ஈர்க்கணும். அண்ட் இறக்குமதி சார்பை வந்து குறைக்கணும். ஸோ உயர்தர வேலை வாய்ப்பை உருவாக்கணும். ஸோ இந்த நோக்கங்களுக்காக தான் நமக்கு செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2.0 இப்போ 2026-27 பட்ஜெட்ல நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ஃபேப், ஸோ இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை அப்படிங்கிறது குஜராத்தில் சனாத் அப்படிங்கிற பிளேஸ்ல நம்ம இப்போதான் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ஃபேப் அப்படிங்கிறது. அண்ட் இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா சொன்ன மாதிரி அசம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங், பேக்கேஜிங், ஸோ ஏடிஎம்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே இந்த ஒரே இடத்துல வந்துடும், ஓகேவா. ஸோ அதுதான் இந்த செமிகண்டக்டர் ஃபேப் அப்படிங்கிறது. அண்ட் 1 ட்ரில்லியன் செமிகண்டக்டர்ஸை 2030க்குள்ள மேக் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட் வச்சுட்டு செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம். 1 ட்ரில்லியன் செமிகண்டக்டர் எப்போ மேக் பண்ண போறாங்க அப்படின்னா 2030 டார்கெட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாவியா. ஸோ இந்த பாவியா ஸ்கீம் அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாரத் அத்யோகிக் விகாஸ் யோஜனா. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம், சும்மா சிம்பிளா பார்த்துருப்போம். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 18 மார்ச் 2026 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஓகேவா. அதே மாதிரி டிபிஐஐடின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. ஸோ இவங்களுக்கு கீழே தான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு இந்த பாவியா ஸ்கீம் அப்படிங்கிறது இவங்க கண்ட்ரோல்ல இருக்கும். அண்ட் இதோட நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஐசிடிசி. ஸோ இந்த டிபிஐஐடிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது, நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ இதோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட திட்ட காலம் அப்படிங்கிறது 2026-27 31-32 வரைக்கும் ஒரு 6 வருடங்களுக்கு இது வந்து செயல்பட இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கீம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, அது எந்த நோடல் ஏஜென்சி, ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது யாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட டியூரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்லயும் அந்த ஸ்கீம் வந்து எவ்வளவு நாளுக்கு செயல்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப இதுக்கு ஃபண்ட் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 33,660 கோடி அப்படிங்கிறது ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. இதோட நோக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியால 100 உலகத்தரம் வாய்ந்த பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை உருவாக்குறது. ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம. இந்த பிளக் அண்ட் பிளேனா என்ன? ரெடி டு யூஸ். எஸ், ரெடி டு யூஸ் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்ம இப்போ யூஸ்வலாக ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பிளேஸ் பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஏக்கர் கணக்கில் ஒரு பிளேஸ் பார்த்து அதுக்கு டிடிசிபி அப்ரூவல் ஆகட்டும், ஸோ வேற அந்த இண்டஸ்ட்ரி வைக்கிறதுக்கான அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ அங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஸோ நம்ம வைக்க போகிற இண்டஸ்ட்ரிக்கு இப்போ எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வைக்க போகிறோமோ அதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி தேவையோ எல்லாமே நமக்கு அங்கே தேவை. ஏன்னா அதுல பெர்மிஷன் வாங்குறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அப்போ இந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்களே
ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நம்ம ஜஸ்ட் போயிட்டு இண்டஸ்ட்ரியை மட்டும் ஓபன் பண்ணா போதும். வேற எல்லாமே நமக்கு ரெடியா இருக்கும். என்னென்ன பெர்மிஷன் வாங்கணுமோ அந்த ஏரியாவுக்கு அந்த பெர்மிஷன் எல்லாத்தையும் அவங்க வாங்கி ரெடியா வச்சிருப்பாங்க. அதுதான் பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்துறாங்க. ஸோ மேக் இன் இந்தியா திட்டம் எப்போ தொடங்கி இருப்பாங்க? செப்டம்பர் 25 2014ல நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க மேக் இன் இந்தியா. ஸோ மேக் இன் இந்தியா லோகோல என்ன அனிமலோட பிக் இருக்கும்? சிங்கம். எஸ், சிங்கம் இல்லையா? ஸோ லயனோட பிக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஎம் கதி சக்தி திட்டத்துக்கு கூட ஒருங்கிணைந்த தொழில்துறை உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும். ஸோ கதி சக்தி எப்போ கொண்டு வந்தாங்க? 2021ல கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி நம்ம எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ எல்லா விதத்திலையும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதி சக்தி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் உள்நாட்டு முதலீடுகளை ஈர்க்கணும். ஸோ இதான் இதோட முக்கியமான நோக்கம். அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து மேம்படுத்தணும். ஸோ அந்த பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத மேக் பண்ணி கொடுக்கணும். இந்தியாவை குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற்றணும். ஸோ உலகளாவிய ஒரு உற்பத்தி மையமா இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த பாபியா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம காமனா பார்க்கணும் அப்படின்னா என்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்ட்ரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எத்தனை இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ண போறாங்கன்னா 100. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 50 பார்க்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 100ல இருந்து 1000 ஏக்கர் பரப்பளவுல இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படிங்கிறது அமைக்கப்படும். ஸோ அது என்ன பிசினஸ் அதை பொறுத்து அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு அந்த ஏரியா வந்து அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் கிரீன்ஃபீல்ட் அண்ட் தகுதியான ப்ரௌன்ஃபீல்ட் பார்க்ஸ்க்கு ஆதரவா இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பசுமை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த விஷயங்களும் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களும் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி அவங்க வந்து எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வாங்கி வச்சிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத ரன் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ அதான் இந்த பாவியா ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ டோட்டலா இதுல 3 ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஒன்று பாவியா, இன்னொன்னு இந்தியா செமிகண்டக்டர் மிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். ஸோ மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மிஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் பார்க் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அமைக்க போறோம்னு சொல்லியிருப்பாங்க? சூலூர், பல்லடம். சூலூர், பல்லடம். ஸோ 2 பிளேஸ்லயும் அமைப்போம் அப்படிங்கிறது பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க, லாஸ்ட் பட்ஜெட்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டோம்னா தாய்மானவர் திட்டம். ஸோ இந்த தாய்மானவர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? ஆகஸ்ட் 12, 2024 பட்ஜெட்லயே சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா அந்த தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இது 2024 பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ணதான். ஸோ தாய்மானவர் திட்டத்தோட அப்ஜெக்டிவ் என்ன? கரெக்டா? 5 லட்சம் பேரை வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்து மீட்டுட்டு வந்துடணும். எஸ். ஸோ அதேதான். ஓகேவா? பிலோ பாவர்ட்டி லைன், நமக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தாய்மானவர் திட்டத்தோட நோக்கம். ஸோ அந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண திட்டத்துக்கு கீழே தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அன்பு கரங்கள் திட்டம் ஆகட்டும், ஸோ இன்னொரு தாய்மானவர் திட்டம் அப்படிங்கிறது அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இடையில தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதுவாகட்டும் அண்ட் இந்த திட்டம் ஆகட்டும், ஸோ எல்லாமே அதுக்கு கூட ஒரு அம்பர்லா ஸ்கீம் மாதிரி தான் நமக்கு வரக்கூடியது. அப்ப இந்த தாய்மானவர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னது இல்ல, அன்பு கரங்கள் அந்த செப்டம்பர் 15. ஆமா, செப்டம்பர் 15 2025ல ஸ்டார்ட் பண்ணது. சோ அது என்ன ஸ்கீம்? எவ்வளவு ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு எவ்வளவு ரூபீஸ்? 2000 ரூபீஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகே. ஸோ 2000 ரூபீஸ் கொடுப்பாங்க. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க இல்லைன்னா பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க இல்லை அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து டைரக்ட் வந்து மாசம் மாசம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த குழந்தையோட கல்வி வந்து பாதியில நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகே. ஸோ இந்த தாய்மானவர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 12 ஆகஸ்ட் 2025. ஸோ 12 ஆகஸ்ட்ல வேற ஏதாவது டே இருக்குதா? எலிஃபண்ட் டே. ஓகேவா? ஸோ எலிஃபண்ட் டே அப்படிங்கிறது நமக்கு 12 ஆகஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. லைப்ரரியன் டே அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ லைப்ரரி டே நமக்கு புக்ல வந்து ஆகஸ்ட் 9 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிஒய்க்யூலாம் இதான் கீ கொடுத்துருப்பானுங்க. ஆனா நீங்க வேற எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே.
ஸோ இது இந்த தாய்மானவர் திட்டம் கொண்டு வரப்ப நமக்கு 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வீடு தேடி கொண்டு போய் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 65 ஏஜா கம்மி பண்ணியிருப்பாங்க அதை. ஸோ இவங்க இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போ இருக்க டிவிகே கவர்மெண்ட் வந்து 60 குறைக்கிறதுக்காக ஆலோசனை அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அதே மாதிரி முதியோர், மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா இந்த இவங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ஓகேவா, ஸோ அவங்களுக்கும் விரிவாக்கம் செய்ய அப்படிங்கிறது திட்டமும் வச்சிருக்காங்க. இதுல ஆல்ரெடி முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, கர்ப்பிணி பெண்களை வந்து ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பிடிஎஸ் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் 1947ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டிபிடிஎஸ் அப்படிங்கிறது 1997ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே 1997ல தான் நமக்கு யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காமனா பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடிய மக்களை மட்டும் டார்கெட்டா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணவு தானியங்கள் இலவசமா கொடுக்கணும். அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு 1997ல எல்லா ஸ்டேட்டுக்கும் கம்பல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த டைம்ல தமிழ்நாடு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது என்ன பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உலகளாவிய பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூபிடிஎஸ் நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது கூட லாஸ்டா ஒரு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, தமிழ்நாட்டில் என்ன இது ஃபாலோ பண்றோம் அப்படின்னா யூபிடிஎஸ் வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ அப்போ இந்த 1997ல அங்க டிபிடிஎஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டில் யூபிடிஎஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ரீவேம்டு பிடிஎஸ் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? 92. எஸ் 1992ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது போக நமக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த இலவச அரிசி வழங்குதல் எந்த வருஷத்துல இருந்து இருக்குது? 2011ல இருந்து இருக்கு ஓகேவா. ஸோ இந்த இலவச அரிசி கொடுக்கறது தான் நமக்கு 2011ல இருந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே பிடிஎஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அடுத்தது ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கறது எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹெச்பிவி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். எஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Feb 28, 2026ல நம்ம மோடிஜி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு, இந்த 9 to 14 ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களுக்கு இந்த ஹெச்பிவி வேக்சின் போடணும் அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலா இது எது ரிலேட்டட் ஆனது, எதுக்காக போடுறாங்க? cervical cancer. ஓகேவா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஸோ அதுக்காக போடப்படக்கூடிய தடுப்பூசி தான் இந்த ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிறது. அப்போ ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துருவாங்க. எப்போ அப்படின்னா 27 ஜான்வரி 2026லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் எந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, திருவண்ணாமலை. ஏன் இந்த 4 டிஸ்ட்ரிக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க? சர்விக்கல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல தான் அதிகமான கேசஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் இந்த 4 பிளேசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 9 to 14 இயர்ஸ் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இலவசமா வேக்சின் ஹெச்பிவி வேக்சின் வந்து வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1.15 crore கேர்ள்ஸ்க்கு வந்து ஆக்சுவலா 14 வயசை கம்ப்ளீட் பண்ண பிள்ளைங்க, பட் 15 வயசு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாத பிள்ளைங்க வந்து இருக்காங்க, 1.15 கோடி பிள்ளைங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஹெச்பிவி வேக்சின் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியா வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு செர்விக்கல் கேன்சர் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ? செர்விக்கல் கேன்சர் டே இருக்காங்க இருக்குது. ஸோ நவம்பர் 17 ஓகேவா. ஸோ நவம்பர் 17 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி தமிழ்நாட்டில் இது லான்ச் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தேசிய அளவில் ஹெச்பிவி வேக்சின் வந்து எந்த பிளேஸ்ல வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா நம்ம மோடிஜி லான்ச் பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லையா, எங்க அப்படின்னா அஜ்மீர். எஸ், ஸோ அஜ்மீர் ராஜஸ்தான்ல வச்சு லான்ச் பண்ணியிருப்பாரு ஓகேவா. அஜ்மீர் ராஜஸ்தான்ல வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹெச்பிவி வேக்சினோட பேர் என்ன? நம்ம பார்த்திருப்போம் இது கரண்ட் அஃபேர்ஸ்ல. செர்வாவேக் ஓகேவா. சோ செர்வாவேக் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்டா நமக்கு கொண்டு வந்தது. எஸ், ஒரே நிமிஷம். ஹலோ கிளாஸ்ல இருக்க. ஹலோ முடிச்சிட்டு.
ஓகே. ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் செர்வாவேக். ஓகே. ஸோ செர்வாவேக் அப்படிங்கிறது ஓகேவா? செர்வாவேக் தான் ஃபர்ஸ்டா நம்ம இந்தியால உள்நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஹெச்பி உள்நாட்டிலேயே டெவலப் பண்ணப்பட்டது ஓகேவா? அண்ட் இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் செர்வாவேக் அப்படிங்கிறது ஜான் 2023லேயே வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஜான் 2023. அண்ட் இதை டெவலப் பண்ணது யாருன்னா யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க? சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஸ், டெக்னாலஜி, சீரம் இன்ஸ்டிடியூட் SSI. ஆஃப் டெக்னாலஜி ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ இதுக்கப்புறம் செர்வாவேக்கு அப்புறமா இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ எந்த வேக்சின் கொடுக்க போறோம்னு சொல்லியிருப்பாங்கன்னா கார்டாசில் 4 அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து யூவின் போர்ட்டல்ல முன்னாடியே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு இந்த போர்ட்டல் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி வேக்சின் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ யூவின் போர்ட்டல் வந்து இந்த வேக்சின் ரிலேட்டடா இருக்கக்கூடியது இல்லையா? ஸோ கோவின் வந்து என்ன வேக்சின்? கோவிட் வேக்சின். ஸோ ஜூவின் வேக்சின் அப்படிங்கிறது அனிமல்ஸ்க்கானது ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கைபேசி உற்பத்தியில உலகின் 2வது பெரிய நாடு எதுனா இந்தியா. ஸோ இது வந்து இந்தியா வந்து 2வது பெரிய நாடா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா கார்டி செல் சிகிச்சை. ஸோ இந்த கார்டி செல் சிகிச்சை அப்படிங்கிறது நமக்கு அல்வியோலர் சாஃப்ட் பார்ட் சார்கோமா மற்றும் சில வகை சிறுநீரக புற்றுநோய் உள்ளிட்ட அரிதான திண்ம கட்டிகளுக்கு, ஸோ சாலிட் அந்த கட்டிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கேன்சர் இதெல்லாம் அதுக்கு வந்து ஒரு புதிய சிகிச்சை முறை தான் வந்து இந்த கார்டி அப்படிங்கிறது. ஸோ இது யூஸ்வலாக என்ன மாதிரியான கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லுக்கீமியா அண்ட் லிம்போமா ஓகேவா? ஸோ இந்த பிளட் கேன்சர் டைப்ஸ்க்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் உள்நாட்டு கார்டி செல் சிகிச்சையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கார் 19 ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கார் 19 அப்படிங்கிறது. ஸோ இது கண்டிப்பாக கேட்கலாம் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏதாவது டிசீஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது வந்து கேட்பாங்க. ஸோ அந்த சிகிச்சையோட பேர் என்னன்னா நெக்ஸ்கார் 19 அப்படிங்கிறது. ஸோ இது அக்டோபர் 2023 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய மருந்து தர கட்டுப்பாடு அமைப்பு ஓகேவா, சிடிஎஸ்சிஓ. ஸோ இவங்க வந்து இதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு வணிக ரீதியான பயன்பாட்டுக்கு ஸோ ஒரு கமர்ஷியல் பர்பஸ்ல ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கார்டி சிகிச்சை எது அப்படின்னா இந்த நெக்ஸ்கார் 19 தான் ஓகேவா? ஸோ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கார்டி அப்படிங்கிறது எதுக்கானதுன்னு தெரியணும். லுக்கேமியா லிம்போமா பிளட் கேன்சருக்கானது. அண்ட் இது வந்து என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா நெக்ஸ்கார் 19 அப்படிங்கிறது இதுல ஸ்பெசிஃபிக்கா ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது மாடிஃபைடு உதான் ஸ்கீம். ஸோ உதான் ஸ்கீம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், உதே தேஷ்கா ஆம் நாகரிக். ஸோ எதுக்கான திட்டம் இது? ஏர்போர்ட் ஏர் கனெக்டிவிட்டி ரிமோட் ஏரியாஸ்க்கு. எஸ். ஸோ பிராந்திய இணைப்பு திட்டம் இல்லையா? ஸோ ரிமோட் ஏரியாஸ் வந்து ரீஜனல் அந்த எஸ். ஸோ ரீஜனல் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது அந்த லோக்கல் ஏரியாஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃப்ளைட்ஸ் மூலமா இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் உதான். ஸோ அக்டோபர் 21, 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட ஒரு மறுவடிவாக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூலை 4, 2026 நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜோத்பூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மாடிஃபைடு உதான் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 28,840 கோடி அப்படிங்கிறது. இதுல டு டெவலப் 100 நியூ ஏரோட்ரோம்ஸ் அண்ட் 200 ஹெலிபேட்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் டீகேட். ஸோ அடுத்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 100 நியூ ஏரோட்ரோம்ஸ் அப்படிங்கிறதும் 200 ஹெலிபேட்ஸும் வந்து கொண்டு வரணும், அதை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த உதான் ஸ்கீமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முதல் உதான் விமானம் அப்படிங்கிறது 2017 நமக்கு சிம்லா டு டெல்லி வந்து விட்டுருப்பாங்க. 2017 ஏப்ரல் 17. ஸோ ஏப்ரல் 17, 1997 என்ன படிச்சோம்? மாநில மகளிர் ஆணையம், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் ஓகேவா, 1997 ஏப்ரல் 17. ஸோ இந்த ஏப்ரல் 17, 2017 சிம்லா டு டெல்லி வந்து நமக்கு முதல் உதான் விமானம் அப்படிங்கிறது விட்டுருப்பாங்க. ஸோ அடுத்தது எமர்ஜென்சி ஹெலிகாப்டர் லான்ச். ஸோ இது எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல எமர்ஜென்சி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க ஜூலை 4, 2026. ஸோ இதுல அந்த ஹெலிகாப்டரோட பேர் பார்த்தீங்கன்னா MI-172 அப்படிங்கிறது. ஸோ நாகர் லகூன்ல இருந்து கோயு ஹெலிபேட் அந்த ஏரியாவுக்கு வந்து 1 hourல இவங்க ரீச் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது எதுக்காக இந்த எமர்ஜென்சி ஹெலிகாப்டர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நமக்கு ஃபுட் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கணும், மெடிக்கல் சப்ளைஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஹெலிகாப்டர் மூலமா நமக்கு வந்து அதை கொண்டு போவாங்க. நம்ம எப்படி 108 இருக்குதோ அந்த மாதிரி அந்த எமர்ஜென்சி ரொம்ப ஏதாவது ஃப்ளட் அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு ரோடு டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த டைம்ல இந்த ஹெலிகாப்டர் மூலமா யூஸ் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டு சப்ளை ஆகட்டும் இல்லை மெடிக்கல் சப்ளை ஆகட்டும் கொடுக்கறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இனிஷியேட்டிவ் இருக்குல்ல மேம், மைத்ரியில அந்த 72 ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிக்கல் சர்வீஸ் எல்லாம் மைத்ரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல 72 ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அந்த பாக்ஸ் மாதிரி ஒண்ணு அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு ஒண்ணு. ஓகே, அது எனக்கு கரெக்டா தெரியல, டக்குன்னு மறந்துருச்சு. ஓகே சரி பார்ப்போம், அது அடுத்தது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா PMCSPY. ஸோ பிஎம் சா ஷ்ரமிக் புரோட்டஸ்தான் யோஜனா. ஓகேவா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜூலை 2024 வெஸ்ட் பெங்கால்ல நமக்கு தொடங்கி வச்சிருக்கிறாங்க ஃபார் டீ கார்டன் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். இதுல வந்து இதுக்கு டோட்டலா 313.30 கோடி அப்படிங்கறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த ஒர்க்கர்ஸ் அவங்களோட பிள்ளைங்க அவங்க ஃபேமிலியோட எஜுகேஷன், ஹெல்த் கேர், வெல்ஃபேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இது எல்லா விஷயத்துலையுமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் PMCSPY அப்படிங்கிறது. ஸோ வெஸ்ட் பெங்கால்ல இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நார்த் பெங்கால் ரீஜியன்ல இந்த டீ கார்டன் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த ரீஜியன்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்டா இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த PMCSPY அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் ஸ்கீம் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டால தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இவங்க வந்து ஒரு 1000 கோடி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இது எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாம், வெஸ்ட் பெங்கால். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். ஸோ இப்போ இந்த 2 மாநிலங்களுக்கும் சேர்த்து 1000 கோடி அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 15 மார்ச் 2024 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ இது தொடங்கினப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2024-25 25-26 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை 2026-27 எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட நோடல் ஏஜென்சியா யார் இருக்காங்க அப்படின்னா டீ போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து நோடல் ஏஜென்சியா செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக் ஓஎஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த லோக் ஓஎஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், லோக் அப்படிங்கிறது பீப்புள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது, ஓஎஸ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது எந்த ஸ்கீமுக்கு கீழே வருது அப்படின்னா எதுக்குண்டான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் NRLM இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு கீழே யூஸ் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் அ டிஜிட்டல் சொல்யூஷன் ஃபார் மேனேஜிங் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன். ஸோ சுய உதவி குழுக்களுக்காகட்டும் இல்லைன்னா மற்ற ஒரு சமூகம் இல்லை ஒரு கூட்டமைப்பா இருப்பாங்க இல்லையா அந்த நிறுவனங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டிஜிட்டலி ஒரு தீர்வு டிஜிட்டலி யூஸ் ஆகுற மாதிரி. ஓகேவா? ஸோ அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த லோக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ மெயினா டே NRLMக்கு கீழே வருது. ஸோ டே NRLM எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2011ல. ஸோ NULM 13. ஸோ ரெண்டும் மர்ஜ் பண்ணி எப்போ கொண்டு வந்தாங்க? 2015ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஸோ இவரோட 125வது பிறந்த தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 6 ஜூலை 1901. ஓகேவா? ஸோ பிறந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தால வந்து பிறந்திருப்பாரு. ஸோ இவரோட தந்தை வந்து அசுதோஷ் முகர்ஜி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்களை வந்து டைகர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு கல்வியாளர், நீதிபதி, ஸோ இந்த மாதிரி பன்முக திறமையாளர். ஸோ இவரோட அப்பா. அண்ட் இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஜோக்மயா தேவி அப்படிங்கிறவங்க. ஸோ இவரோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா மித்ரா இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஸ்கூல் படிச்சிருப்பாரு, பிரசிடென்சி காலேஜ்ல பட்டப்படிப்பு படிச்சிருப்பாரு, யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தால MAவும் லாவும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல போயிட்டு பாரிஸ்டர் பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. இவரோட கல்வித்துறை சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா 33 வயசுல யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தாவோட இளைய வைஸ் சான்சலர் ஆனது யாரு அப்படின்னா இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி தான். 1934 to 38 பீரியட்ல VCயா இருந்திருப்பாரு.
அண்ட் அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டா இவர் ஆரம்பத்துல இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட தொடர்புல இருந்தவர். ஸோ அதுலதான் சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் உறுப்பினரா வந்து மாறுறாரு. ஸோ டெவலப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அகில் பாரதிய ஹிந்து மகாசபால சேர்றாரு. 1941ல பெங்கால் மாகாணத்தோட பினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு. 47ல வந்து சுதந்திர இந்தியாவோட முதல் அமைச்சரவை, அதாவது நம்ம ஜவஹர்லால் நேரு இடைக்கால ஜவஹர்லால் நேரு தலைமையில முதலா நமக்கு பிஎம் அவரு பிரைம் மினிஸ்டரா வச்சு அமைச்சரவை அப்படிங்கிறது ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த இதுல இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளை மினிஸ்டரா யார் இருந்தாங்கன்னா இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி தான் இருப்பாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அண்ட் 1950ல பாத்தீங்கன்னா நேரு லிக்கர் பேக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இவர் வந்து அவரோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1951 அக்டோபர் 21ல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனசங், ஓகேவா, ஸோ இப்ப இருக்கலையே பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பிஜேபி, ஸோ பிஜேபியோட ஒரு அதே கொள்கையில செயல்பட்டு இருந்த ஒரு அமைப்பு. இதோட முன்னோடி தான் பாத்தீங்கன்னா இந்த பிஜேஎஸ் அப்படிங்கிறது, பாரதிய ஜனசங்கம் அப்படிங்கிறது. ஸோ அதை தொடங்கினவர் தான் இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஸோ அதனாலதான் இவரோட பேரை வந்து எல்லாத்துக்கும் வைப்பாங்க. ஸோ இவரோட சிலை அப்படிங்கிறது நிறைய ஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பர்பஸ்க்காக தான். ஸோ அந்த பேசிஸ்ல தான். ஸோ நமக்கு வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2016ல இல்லையா? ஸோ அதோட நோக்கம் என்னன்னா, அந்த கீவேர்டு என்ன? கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து எந்த திட்டத்துக்கு பதிலா கொண்டு வந்திருப்பாங்க? புரா திட்டத்துக்கு பதிலா கொண்டு வந்தாங்க. சோ புரா எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2004ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யாரோட இனிஷியேட்டிவ்? ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட இனிஷியேட்டிவ். ஓகேவா? அவ பாரதிய ஜனசங்கம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1951 அக்டோபர் 21ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுதான் பின்னாட்கள பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு உருவாகி இருக்கும் 1980ல. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதோட முக்கிய பங்களிப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370க்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. சோ இவரோட முழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏக் விதான், ஏக் நிஷான் அண்ட் ஏக் பிரதான், ஒரே அரசியல் அமைப்பு, ஒரே கொடி, ஒரே பிரதமர் அப்படிங்கிறது தான். சோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கறத இப்ப கேன்சல் பண்ணிருப்பாங்க. சோ எப்ப கேன்சல் பண்ணாங்க? ஆகஸ்ட் 5 எஸ், ஆகஸ்ட் 5 2019. எப்ப அபிஷியல் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? அக்டோபர் 31st 2019லே வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஓகே. சோ இவர் இறந்தது பாத்தீங்கன்னா 23 ஜூன் 1953ல வந்து இறந்திருப்பாரு ஸ்ரீநகர்ல. அண்ட் ஜம்மு காஷ்மீர்ல அனுமதி இல்லாமல் நுழைந்த போது இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருந்தப்ப இவர் வந்து மர்மமான முறையில இறந்ததா சொல்லப்படுது. ஓகேவா? சோ அதுக்கு ரீசன் வந்து ஜம்மு காஷ்மீர் அந்த 370க்கு எதிர்ப்பு தெரிவிச்சனாலதான் இவரை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த 125வது பிறந்த நாள் இப்ப 2026ல செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் இந்திய அரசு 2025 to 27 வரை 2 ஆண்டுகள் கொண்டாடும் தேசிய நினைவு நிகழ்ச்சிகளை அறிவிச்சிருக்கு. சோ இதுக்காக நினைவு நாணயம், அஞ்சல் தலை, கண்காட்சி, எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் இவருக்கு 125 அடி சிலை அப்படிங்கிறது இப்போ ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க ஜூலை 6ஆம் தேதி எக்கோ பார்க் கல்கத்தால. 125 அடி. அண்ட் அமித்ஷா தான் அதுக்கு அடிக்கல் நாட்டி இருப்பாங்க. சோ இப்போ அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது. சோ இது இந்தியாவின் மிக உயரமான ஷியாம் பிரசாத் முகர்ஜி சிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருப்பாங்க. சோ இவருக்கு ஆல்ரெடி வந்து வேற எங்க சிலை வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் அப்படிங்கறது நம்ம பார்த்திருப்போம் லக்னோல இருக்கும். எஸ், 3 பேருக்கு வச்சிருப்பாங்க. யார் யாருக்கு? வாஜ்பாய் இல்லையா? சோ அடல் பிகாரி வாஜ்பாய், தீன் தயாள் உபாத்யாயா, ஷியாம் பிரசாத் முகர்ஜி 3 பேருக்கும் வச்சிருப்பாங்க. சோ இது வந்து இந்த ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் அப்படிங்கிறது 25 டிசம்பர் 2025ல ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓபன் பண்ணது நம்ம மோடிஜி அவர்கள் தான். சோ வாஜ்பாயோட 101 பர்த்டே அப்போ வந்து ஓபன் பண்ணாங்க. சோ இவரோட 100வது பிறந்த நாள், அப்புறம் வேற யாருக்கு 150வது பிறந்த நாள்? பிர்சா முண்டா. எஸ், சோ பிர்சா முண்டாவும் வல்லபாய் பட்டேல் இல்லையா? சோ இவங்களோட 150 பர்த்டே. அண்ட் இதை செலிப்ரேட் பண்ற விதமா அந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. கமிட்டியோட ஹெட் யாரு? மோடிஜி இல்லையா? சோ அவரோட தலைமையில கமிட்டி போட்டு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட முக்கிய அம்சங்கள் வேற என்னெல்லாம் இருக்குன்னா,
மொத்தமா 65 ஏக்கர்ஸ் இருக்கும் இந்த பிரேரணா ஸ்தல் அப்படிங்கிறது. இதோட செலவு வந்து 230 கோடி செலவுல 65 அடி உயர வெண்கல சிலைகள் வந்து இருக்கும். ஸோ யார் யாருக்குன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி, தீன் தயாள் உபாத்யாயா, அடல் பிகாரி வாஜ்பாய். ஸோ தாமரை வடிவ அருங்காட்சியகம் மியூசியம் ஒன்று இருக்குது. அண்ட் டிஜிட்டல் இம்மர்சிவ் தொழில்நுட்பம் மூலம் இந்த தலைவர்களோட வாழ்க்கை, சிந்தனை, இந்தியாவோட தேசிய பயணம், ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டலி விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நேஷனல் சர்வீஸ், ஸோ தேசிய சேவை, நல்லாட்சி, குட் கவர்னன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 1858 எஸ், 1858ல கொண்டு வந்திருப்பாங்க. குட் கவர்னன்ஸ் டே எப்போ? டிசம்பர் 25 டிசம்பர் 25 25. யாரோட பர்த்டே? வாஜ்பாய் வாஜ்பாய் அவர்களோட பர்த்டே. ஸோ தலைமைத்துவ மதிப்புகள், லீடர்ஷிப் வேல்யூஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும். அண்ட் கலாச்சார விழிப்புணர்வு, கல்ச்சுரல் கான்சியஸ்னஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஷியாம் பிரசாத் முகர்ஜியும் ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் அப்படிங்கிறதும் கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கணும்.